தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது கிளாசிக் 650 வந்துட்டு இந்த வருஷத்தோட அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட பைக்காக இருக்கு. ஸோ இப்போ நம்ம கூட அந்த பைக் இருக்கு. முக்கியமாக வந்து இந்த BS6 எமிஷன் நார்ம்ஸ் வந்தப்புறம் கிளாசிக் 500 டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி கிளாசிக் 350யோட சக்ஸஸை எப்படியாவது ஹையர் சிசிலையும் பிரதிபலிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கிளாசிக் 650 மோட்டார் சைக்கிளை லான்ச் பண்ணியிருக்காங்க ராயல் என்ஃபீல்ட். இப்போ இந்த மோட்டார் சைக்கிள் நம்ம கூட இருக்குது. ஸோ இந்த மோட்டார் சைக்கிளில் 350 கிளாசிக் கம்பேர் பண்ணும்போது என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, ரைட் குவாலிட்டி எப்படி இருக்குது, ப்ரைஸ் என்ன உள்ளிட்ட பல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கிளாசிக் 650 டிசைன் பொறுத்த வரைக்கும் கிளாசிக் 350 கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் அ நேச்சுரல் எவல்யூஷன் மாதிரி தான் இருக்குது. ரெட்ரோ மாடர்ன் வித் மோர் மஸ்குலர் ப்ரொபோர்ஷனில் இந்த டிசைன் லாங்குவேஜ் வருது. டியர் ட்ராப் டேங்கர் ரவுண்ட் LED லாம்ப்ஸ் கொடுக்குறாங்க. குரோம் டீடைலிங்ஸ் நிறைய இடத்துல இருக்குது பார்க்குறோம். வைடான ஸ்பிளிட் சீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. 650cc பிளாட்ஃபார்ம்ங்கிறனால லார்ஜஸ்ட் ஸ்டாண்ட்ஸ், ப்ராடரான ரோட் ப்ரெசன்ஸ் வந்து இருக்குது. 19 inch ஃப்ரண்ட் அண்ட் 18 inch ரியர் வீல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ட்வின் எக்ஸாஸ்ட் 2 டைம் கொடுத்துருக்காங்க. அதாவது பீஸ் ஷூட்டர் எக்ஸாஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ டியூல் கேடல் ஃப்ரேமில் தான் இதை வந்து பில்டு பண்ணியிருக்காங்க. ஸோ ஷார்ட் கன் சூப்பர் மெட்டியர் 650 பில்டு பண்ண அதே சேசியில் தான் இதுவும் பில்டு பண்ணியிருக்காங்க. விஷுவலாக பார்க்கும்போது கிளாசிக் 350யோட அதே லுக்கை தான் இது வந்து பிரதிபலிக்குது. ஸோ என்னதான் LED ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் டெய்ல் லேம்ப்ஸ் கொடுத்துருந்தாலும் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ஹாலோஜனில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குரோம் டீட்டெயிலிங் பார்த்தோம்னா இந்த ஃபெண்டர்ஸில் நிறையா வருது. அப்புறம் வீல் ஹப்பில் குரோம் டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க. ஸ்விட்ச் கியரில் வந்துட்டு குரோம் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாஸ்ட் பார்த்தோம்னா ரெண்டுமே குரோமில் தான் வருது. ஃபெண்டர்ஸும் அதேமாதிரி ரியர் ஃபெண்டரும் வந்து குரோமில் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் கம்ப்ளீட்டாக ஒரு ப்ரீமியம் மோட்டர் சைக்கிளாக தெரியணுங்கிறதுக்காக நிறைய குரோம் இடம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் பார்த்தோன்னா இந்த டேங்க்லேயே வந்து குரோம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா இதில் வந்துட்டு மற்ற 650cc இருக்க ஷார்ட் கன் சூப்பர் மீட்டர்லாம் வந்து USD ஃபோர்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்துட்டு டெலிஸ்கோபிக் ஃப்ரண்ட் ஃபோர்க் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதே 43 mm டெலிஸ்கோபிக் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் தான். ஸோ இதோட ட்ராவல் வந்து 120 mm வந்து ட்ராவல் வந்து இருக்குது. ஸோ இது ரியரில் பார்த்தோன்னா டியூவல் ஷாக் அப்சர்வர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து 90 mm ட்ராவலில் கொடுத்துருக்காங்க. சேம் ஷார்ட் கனில் வர அதே சஸ்பென்ஷன் தான் இதில் பின்னாடி வருது. ஃப்ரண்ட் வீல் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஸ்போக் வீலில் தான் வருது. டியூப்லெஸ் டயர்ஸ் வந்து இல்லை, டியூப் டயரில் தான் வருது. ஸோ பஞ்சர் ஆனால் ரொம்ப கஷ்டம். ஃப்ரண்ட் வந்து 19 inch வீல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ரியரில் 18 inch வீல்ஸ் வருது. டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் 100 செக்ஷன் டயர்ஸ் ஃப்ரண்ட்லேயும் 140 செக்ஷன் டயர்ஸ் பின்னாடியே வந்து கொடுக்குறாங்க. ஸோ பிரேக்ஸ் வந்து 320 mm டிஸ்க்ஸ் ஃப்ரண்ட்டில் வருது. பின்னாடி வந்து 300 mm டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சீட் ஹைட் வந்துட்டு கிட்டத்தட்ட 800 mm சீட் ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. உட்காடுறோம், நான் 5.8 இருக்கேன். ஸோ எனக்கு வந்துட்டு கால் வந்து இவ்வளோ தூரம் வந்து கீழே வந்து டச் ஆகுது. உட்காரும்போது நல்லா லைட் பேக் ரிலாக்ஸ்டான ஒரு க்ரூசிங் பொசிஷனில் இருக்குது. ஸோ ரொம்ப வைடான ஒரு ஹேண்டில் பார் இதில் நம்ம பார்க்கலாம். ரொம்ப ரிலாக்ஸ்டாக எந்த ஒரு பேக் பெயின் இல்லாமல் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி நல்ல கம்ஃபர்டபுளான சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உட்கார்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் சேம் 154 mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இருக்குது. கொஞ்சம் பெரிய ஹம்பலாக இருந்தால் கண்டிப்பாக கீழே இடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ பெட்ரோல் டேங்க் பொறுத்த வரைக்கும் 14.7 லிட்டர்ஸில் வந்து பெட்ரோல் டேங்க், மேசிவான பெட்ரோல் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்விட்ச் கியர்ஸ் எல்லாமே வந்து டாப் நாச்சாக இருக்குது. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் மோட்டர் சைக்கிளில் எக்ஸலண்ட்டான ஃபிட் அண்ட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இந்த 3650cc பெஸ்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் இந்த மோட்டர் சைக்கிள் தான் இருக்குன்னு நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும். இந்த மோட்டர் சைக்கிளில் பிளாஸ்டிக் வந்து ரொம்பவே மினிமல், எல்லாமே குரோம் மெட்டல் பார்ட்ஸ் கொடுத்துருக்கிறனால ரொம்ப ஹெஃப்டியான மிஷினாக இருக்குது. இதோட வெயிட் மட்டும் 243 kg. அதாவது ராயல் என்ஃபீல்ட்லேயே வந்து அதிக வெயிட்டுடைய ஒரு மோட்டர் சைக்கிள்னால் அது இதுதான். அதோட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அந்த ரியர் ஃபெண்டரில் பார்த்தோம்னா இந்த டயருக்கும் ஃபெண்டருக்கும் ஒரு நல்ல பெரிய கேப் இருக்குது. ஸோ இந்த ஃபெண்டரில் பார்த்தோம்னா இந்த கேப்பில் வந்துட்டு நம்ம ஃபேஸே கிட்டத்தட்ட வந்து கண் ஃபுல்லாமே தெரியும், அந்தளவு பெரிய ஒரு கேப் இருக்குது. ஸோ இது வந்து இந்த மோட்டார் சைக்கிளுக்கு ஒரு நல்ல ரகட் லுக் வந்து பின்னாடி கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். 650cc செக்மெண்ட்டில் இருக்க என்ஜின் வந்து ட்ரைட் அண்ட் டெஸ்டட் என்ஜின்னு சொல்லலாம். ஸோ ஒரு 5-6 லாங் இயர்ஸாகவே இந்த என்ஜின் வந்து ராயல் என்ஃபீல்டில் இருக்குது. ஸோ இந்த என்ஜின் பொறுத்த வரைக்கும் 648cc பேரலல் ட்வின் சிலிண்டர் ஏர் அண்ட் ஆயில் கூல்டு என்ஜின். இந்த என்ஜின் பவர் வந்து 47 bhp ஆஃப் பவரும், டார்க் வந்து 52 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த என்ஜின் மேட் ஆகிருக்கிறத பார்த்தோம்னா 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கூட மேட் ஆகிருக்கு. கூடவே வந்து ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்ட் கிளட்ச் வந்து கொடுக்குறாங்க.
இந்த மோட்டார் சைக்கிளோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசணும்னா இது வந்து லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு க்ரூசர் மோட்டார் சைக்கிளை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கம்யூட்டராக வந்து இது என்ன தான் வந்து வெயிட் வந்து பார்த்தோம்னா 243 கிலோகிராம் இருந்தாலும் வண்டி நகர்த்தும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கே தவிர, பார்க்கிங் போடும்போதும் நகர்த்தும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கே தவிர, வண்டி ஒன்ஸ் வந்து மூவ் ஆயிடுச்சுன்னா இதோட வெயிட்டே வந்து சுத்தமாக தெரிய மாட்டேங்குது. ஈஸியாக நம்மளால கம்யூட்டும் பண்ண முடியும். பட் ஆனால் பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, பயங்கரமான ஹெவி, கண்டிப்பாக தூக்கி நிறுத்துறது, தூக்கறதுக்கு பிடிமானம் கூட இல்லை, சைடில் நகர்த்த கூட முடியாது, அந்தளவு வெயிட்டில் இருக்குது. ஸோ இது வந்து லாங் டிஸ்டன்ஸ் ஹைவேஸில் பயன்படுத்துறதுக்கு மட்டும்தான் இந்த மோட்டார் சைக்கிள் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்பப்போ கம்யூட் பண்ணலாம், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஸோ இன்ஜின் பொறுத்த வரைக்கும் நல்ல ரிலாக்ஸ்டான ஒரு க்ரூசிங் ஸ்பீடில் வந்துட்டு என்ஜின் போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக 650cc என்ஜின்னாலே வந்துட்டு வைப்ரேஷன்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் வைப்ரேஷன் இருக்குது. ஸோ ஒன்ஸ் 90-95 தாண்டும் போது வைப்ரேஷன் நமக்கு க்ளீனாகவே தெரியுது. ஸோ இந்த மோட்டார் சைக்கிளோட ரிலாக்ஸ்டான க்ரூசிங் ஸ்பீடு என்னன்னு பார்த்தோம்னா 80 to 95 km/h ஜம்முன்னு உட்காந்துட்டு எந்த ஒரு ஸ்ட்ரெயினும் இல்லாமல் நம்ம ஹைவேஸில் ஜம்முன்னு பயணிக்கலாம். மைலேஜும் பார்த்தோம்னா இது வந்து வெயிட் வந்து ரொம்பவே அதிகம் அப்படிங்கிறனால இதோட மைலேஜ் வந்து 21 km/L தான் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லப்படுது. மற்றபடி வந்துட்டு இதில் ரைட் குவாலிட்டி வந்துட்டு எந்த ஒரு ஹேண்ட்லிங் தான் இந்த மோட்டார் சைக்கிளோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏன்னா வெயிட் என்னதான் அதிகமாக இருந்தாலும் ஈஸியாக கம்யூட் பண்ணுற மாதிரியும், லாங் டிஸ்டன்ஸ் ஹைவேஸில் வந்துட்டு ஸ்பீட் அதிகம் போனாலும் அந்த ஹேண்ட்லிங் வந்து ரொம்பவே ஷார்ப்பாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 140 km/h வரைக்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ ஈஸியாக அந்த 140 km அச்சீவ் பண்ணிருச்சு. ஸோ எந்த ஒரு ஹேண்ட்லிங் இஷ்யூஸு, அந்த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனில் பிரச்சனை அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ ஈஸியாக அதனால் அச்சீவ் பண்ண முடியுது. பட் ஆனால் என்னன்னா வைப்ரேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே வருது. ஸோ ஒன்ஸ் 95 தான்னா வைப்ரேஷன்ஸ் அதிகமாகவே நமக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிக்குது. சீட்ஸ்லாம் கூட வைப்ரேஷன்ஸ் நல்லாவே நமக்கு உணர முடியுது. இதோட இன்னொரு ரொம்ப ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சொல்ல மாட்டேன். ஸோ அவங்க இதை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. அப்படின்னா இதோட சஸ்பென்ஷன் தான். ஸோ UST4 ஷார்ட்கனில் UST4 சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் டெலஸ்கோபிக் ஃபோர்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டெலஸ்கோபிக் ஃபோர்க் கொடுத்துருந்தாலும் ஓரளவு நல்லா தான் இருக்குது. ஆனால் கிளாசிக் 350 கம்பேர் பண்ணும்போது ரியர் சஸ்பென்ஷன் வந்துட்டு எனக்கு என்னமோ லிட்டில் பிட்டான ஒரு ஸ்டிஃபர் சைடில் இருக்க மாதிரி தெரியும். ஏன்னா கிளாசிக் 350, புல்லட் 350லாம் பெஞ்ச் மார்க்கான ஒரு மோட்டார் சைக்கிள். அதில் வந்துட்டு சஸ்பென்ஷன் தான் எக்ஸலண்ட்டான ஒரு சஸ்பென்ஷன் வித் சீட் வந்துட்டு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவலுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இதில் வந்துட்டு சஸ்பென்ஷன் வந்துட்டு ஒரு ஸ்டிஃபர் சைடில் இருக்கிறனால என்னென்னா ரொம்ப பம்பியான ரோட்ஸு, அப்புறம் வந்து புளி மேடு அதிகம் இருக்கிற ரோட்டில் ஓட்டும்போது நமக்கு அந்த வைப்ரேஷன்ஸ் வந்துட்டு நம்மளால் ஈஸியாக உணர முடியுது. என்னதான் வந்து ஈஸியாக ஷாக்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணாலும் நம்மளால அந்த இண்டுலேஷன்ஸ்லாம் வந்து ஈஸியாக உணர முடியும் உட்காரும்போது. ஸோ கொஞ்சம் ஸ்டிஃபராக இருக்கே தவிர அன்கம்ஃபர்டபுளாக என்னால் ஃபீல் பண்ண முடியல. பட் ஆனால் உணர முடியுது. சரி, இந்த பள்ளத்தில் ரோட்டில் எல்லாம் ஓட்டணும்னா அந்த இண்டுலேஷன்ஸ் எல்லாம் ஈஸியாக உணர முடிகிற அளவுக்கு இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் அந்த கிளாசிக் 350ல் வர அந்த சஸ்பென்ஷனை அதே டியூனில் வந்து இதில் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஷார்ட் கனில் இருக்கிறதோட இது வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான டியூனிங்கில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஷார்ட் கனில் இருக்க மாதிரியே தான் இதுலேயும் வந்துட்டு அந்த சஸ்பென்ஷன் ஸ்டிஃபர் சைடில் தான் இருக்குது. அதோட இன்னொரு இஷ்யூ என்ன அப்படின்னா ஃப்ரண்ட் பிரேக் வந்து இனிஷியல் வெயிட் ரொம்பவே நல்லா இருக்குது, ஈஸியாக பயன்படுத்த முடியும். ஆனால் ரியர் பிரேக் பார்த்தோம்னா டிஸ்க் பிரேக் வந்துட்டு ரொம்ப டூ சென்சிட்டிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஹை ஸ்பீட்ஸில் போகும்போது ரியர் பிரேக்கை லைட்டாக அடித்தாலே ஸ்லிப் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அது இன்னும் கொஞ்சம் ரொம்ப சென்சிட்டிவாக கொடுக்காம கொஞ்சம் சென்சிட்டிவாக கொடுத்துருந்தா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஃப்ரண்ட் பிரேக் மாதிரியும் அதையும் டியூன் பண்ணியிருக்கலாம். ஸோ அவங்க வந்து ஷார்ட் கனில் இருக்க மாதிரியே ரொம்ப சென்சிட்டிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு இஷ்யூவாக நான் பார்க்குறேன். அது ஏன்னா ஹை ஸ்பீடில் போகும்போது விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சடனாக அடுத்தோம்னா கண்டிப்பாக ஸ்லிப் ஆகி விட்டுரும். அதனால் ரியர் பிரேக்கை வந்து இன்னும் கொஞ்சம் அவங்க டியூன் பண்ணி கொஞ்சம் நல்லா கொடுக்கலாம். மற்றபடி பெருசாக இந்த மோட்டார் சைக்கிளில் லாங் டிஸ்டன்ஸ் பயணத்தில் எந்த ஒரு இஷ்யூமே நான் பார்க்கல. மொத்தமாக இந்த மோட்டார் சைக்கிளுக்கு வந்துட்டு 4 கலர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ப்ளூ கலரில் வருது, டீல் கலரில் வருது, ப்ளஸ் ஃபைனலாக வந்து இது வந்து டாப் ஸ்பெக் வேரியண்ட். இது வந்து ப்ளூ வித் குரோம் நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாப் ஸ்பெக் வேரியண்ட்டோட ப்ரைஸ் வந்து 3.5 lakhல வந்து வருது. அதாவது சூப்பர் மெட்டியர் ஷார்ட் கன்னுக்கு முன்னாடி 3.5 lakhல வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இன்டர்செப்டார், கான்டினென்டல்லாம் இதுக்கு முன்னாடியே வந்து ப்ரைஸ் பண்ணிடுறாங்க. ஸோ 3.5 வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக சென்டரில் வந்து ப்ரைஸிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மோட்டார் சைக்கிளோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தோம்னா 3.37 lakh எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மோட்டார் சைக்கிளில் எனக்கு டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோ நெக்ஸ்ட் டைம் சந்திப்போம். Till then, bye from Kapil Pradesh.